தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நாளை மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தொண்டர்களுக்கு கொடுப்பதற்காக 5 லட்சம் ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகள் தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். நாளைக்கு லட்சக்கணக்கில் தொண்டர்கள் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக தண்ணீர் ஏற்பாடு தொடர்பாக நம்ம பார்த்தோம். தற்பொழுது ஸ்நாக்ஸும் எவ்வளவு தயார் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம் ராஜேஷ். கௌதமி, 5 லட்சம் ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பாரபத்தி என்ற இடத்திலே மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாக்கெட்டுகளை தயார் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பாக்கெட்டுகளில் என்ன இருக்கிறது என்றால், ஒரு 500 ml 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஒரு சிறிய பிஸ்கட் பாக்கெட், ஒரு சிறிய மிக்சர் பாக்கெட் வழங்கப்படுகிறது. இது தவிர டாடா குளுக்கோ, அதாவது கடுமையான வெயில் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த வெயிலை மக்கள் சமாளிக்கவும் அவர்கள் சுருண்டு விடக்கூடாது. கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் மயக்கம் போட்டு பலரும் கீழே விழுந்தார்கள். அது போன்ற நிலையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக குளுக்கோஸ் நீரும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இவை ஒரு சிறிய பையிலே வைத்து கட்டப்பட்டு மாநாட்டிற்குள் உள்ளே நுழையும் போதே நுழைவாயிலில் அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. இது தவிர மாநாட்டு திடலுக்குள் 1.5 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாற்காலியிலும் அமரக்கூடிய இடத்திலேயே இந்த பாக்கெட்டுகள் வைத்து விடுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இந்த பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த 3 தனித்தனியாக இருக்கக்கூடிய பாக்கெட்டுகளை ஒரு பைக்குள் போட்டு அதனை கொடுக்கின்றார்கள். வாட்டர் பாட்டிலும் கூட தமிழக வெற்றி கழகம் என்று எழுதப்பட்டு மதுரை மாநாடு என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் விஜய் கைகூப்பி நிற்பது போல புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல அவர்கள் கொடுக்கக்கூடிய கைப்பையிலும் கூட இதே போல புகைப்படங்களும் வாசகங்களும் இடம்பெற்றிருக்கின்றது. நாளை சுமார் 5 லட்சம் பேரை எதிர்பார்த்து இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. எனவே அந்த 5 லட்சம் பேருக்கான சிற்றுண்டிகள் தற்போது தயாராகி வருகின்றது. அவை தயாராக மாநாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொண்டு வந்து இறக்கப்படுகின்றது. அங்கிருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிரித்து கொடுப்பதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற இருக்கிறது.